இந்தியாவால் ஆபத்து என அஞ்சும் பாகிஸ்தான் அணுகுண்டு தயாரிப்பை அதிகரிக்கலாம் என அமெரிக்க உளவு அமைப்பு எச்சரிக்கை. சீனாவுடன் நெருங்கிய ராணுவ உறவை மேற்கொண்டு வரும் பாகிஸ்தான் இந்தியாவின் ராணுவ பலத்துக்கு ஈடுகொடுக்கும் வகையில் தனது நாட்டின் ராணுவ கட்டமைப்பை நவீனமயமாக்கி வருவதாகவும் அறிக்கை. திருவான்மியூரில் தமிழக பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கம் நடைபெறுகிறது. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கும் நிலையில் விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு. டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தகவல். முற்போக்கு எழுத்தாளர்கள் என்ற பெயரில் தேசத்துக்கும் ராணுவத்திற்கும் எதிராக சிலர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றச்சாட்டு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் தமிழக அரசு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பேரணிக்கு அனுமதி மறுப்பது ஏற்கத்தக்கது அல்ல எனவும் கருத்து. துபாயிலிருந்து 326 பயணிகளுடன் தரையிறங்க வந்த விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு. விமானி துரிதமாக செயல்பட்டு எவ்வித பாதிப்புமின்றி பாதுகாப்பாக தரையிறக்கினார். வைகாசி சர்வ அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நீண்ட வரிசையில் காத்திருந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வைத்தும் வழிபாடு. உலக புகழ்பெற்ற நடிகரான நடிகர் ஜாக்கி சான் ஏழை மாணவர்களின் கல்விக்காக சுமார் 3400 கோடி சொத்துக்களை வழங்கியுள்ளார். சிறுவயதில் வறுமையில் தவித்ததாகவும் தான் பட்ட கஷ்டங்களை பிறர் படக்கூடாது எனவும் உருக்கம். நாடு முழுவதும் நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வில் பெரியாரின் சாதி பெயரை குறிப்பிட்டு வினாத்தாள் வெளியானதால் சர்ச்சை. விருப்ப விடைகளில் பெரியாரின் பெயரில் மட்டும் சாதி பின்னொட்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. பின்தங்கியவர்களை முன்னேற்றவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை முதல்வர்கள் வழங்க வேண்டும் எனவும் மாநில முதல்வர்களுக்கு அறிவுறுத்தல். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவை 6 ஆண்டுகளுக்கு நீக்குவதாக அக்கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அறிவிப்பு. தேஜ் பிரதாப்பின் ஒழுங்கீன செயல்கள் சமூக நீதிக்கான தங்கள் கூட்டு போராட்டத்தை பலவீனப்படுத்துவதாகவும் லாலு பிரசாத் பதிவு.